அவங்க எல்லாருமே ஒழுக்கமா இருந்தா எங்க தலைவரை பேசலாம். எல்லாருக்குமே 2 ஒய்ஃப் 3 ஒய்ஃப் தான் சைட்ல வச்சுன்னுக்குறாங்க. எங்க தளபதி அப்படி இல்ல. சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருந்தா எங்கயா இருந்தாலும் ஒன்னா தான் போவாங்க. ஏன்னா எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. புரியுதுங்களா? அது எல்லாத்தையும் தப்பா பேச முடியாதுல்ல. தப்பா பேசுனா எப்படி? டிவோர்ஸ் கேஸ்லாம் இல்லைன்னா வாய்க்கு வேலை இல்லாம பேசுவாங்கண்ணா. இந்த பிரச்சனையை அவர் பார்த்துக்கிறாராம். தொகுதி பிரச்சனையும் மக்கள் பிரச்சனையும் நாங்க பார்த்துப்போம். கவலையப்படாதீங்க. 2026 அண்ணன் வெற்றி பெறுவாரு. எல்லாரும் மறக்காம ஓட்டு மட்டும் போடுங்க. நான் கேக்குறேன், ஹெட்லைன்ஸ்ல வந்து இப்ப வந்து நிறைய எப்படி சொல்றது ஹராஸ்மெண்ட்லாம் நிறைய நடக்குது. அதெல்லாம் ஹெட்லைன்ஸ்ல வரல. எதுக்கு இந்த பிரச்சனை மட்டும் போடுறாங்க? அண்ணன் நியூஸ் இல்ல தமிழக வெற்றிகள் நியூஸ் வந்தா அவங்களே காசு கொடுத்து ஆப் பேச்சு போறாங்க, முழு பேச்சு போறாங்க கூட வேண்டாம்ண்ணா. அவங்க தொண்டர்கள் போறோம். தொண்டர்கள் இப்ப செல்வ கணபதி இந்த ராயபுரத்துல வந்து இப்ப நேச்சுரல் பண்ணிட்டாரு, என்ன பாய்ச்சுனா போறோம். இவரு நல்லது அவங்களே காசு கொடுத்து ஹெட்லைன் போட்டு வாங்கிடுவாங்க. காட்ட மாட்டான். இப்ப கணபதியால இப்ப பிரச்சனை கட்டோட சாஞ்சிச்சு. தமிழக வெற்றிகள் வந்து ராயபுரத்துல கணபதி வந்தவன் இந்த மாதிரி பண்ணிட்டான். இதுதான் பண்ணுவாங்க. காசு மத்த ஆளுங்க எங்களை நாங்க வளர்க்கல, அவங்களே வளர்த்துட்டாங்க எங்களை. ஸ்டேஜ்ல வந்து இப்ப பேசும்போது 1 hour சொன்னாங்க. பேச 1 hour 2 பிரச்சனை நடக்குது. அப்ப நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியுது.